Hello friends, welcome to Mangani Sirakigal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாஸ்ட் சண்டே எடுத்த ஈவினிங் vlog தான் வந்து பார்க்க போறோம். ஈவினிங் போல கிளம்பி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போலாம் அப்படினு கிளம்பணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் வந்து செமையா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஈவினிங் ஆனாலே மழை வந்துரும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 4-5 நாளா தான் வந்து மழை குறைஞ்சிருக்கு. சாட்டர்டே சண்டே டைமில் தான் ஹஸ்பண்டுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால் ஈவினிங் போல் கிளம்பி பசங்களை கூட்டிகிட்டு போகலான்ட்டு சரி பக்கத்துலேயே வந்து சாங்கி டேங்கி லேக்குன்னு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் முன்னாடி அம்மா வீடு வந்தப்பெல்லாம் போயிட்டு. ஸோ அங்கே தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகணும். அங்கே போனோன்னா விளையாடுறதுக்கும் பசங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் நேரம் அவங்கள நல்லா விளையாட வச்சுட்டு வரலாம். அப்படியே வந்து லேக்கெல்லாம் இருக்கா, நல்லா சுற்றி நடந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ரன் 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 ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. Tanu, go baby. Tanu baby. Run. Be careful, Tanu. Samru yamma left right பண்ணினுங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து எப்படி போவோம்னா 8 மணிக்கு வந்து அந்த இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 7:30க்கு தான் போவோம். அந்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும் கொஞ்ச நேரம் இருக்கும்போதே விசில் ஊதிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வேகமாக ஓடி வரணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை வந்து சீக்கிரமே போயிட்டோம். ஒரு 5:30 போலலாம் கிளம்பி போயிட்டோம். அதனால் நல்லா பசங்களை விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்னு. பசங்களுக்குமே ஃபுல் ஜாலி. அங்கே வந்து அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால அங்கேயுமே வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. போகும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்க்கு தான் இருக்கும். பார்க்கை பார்க்கவும் ஃபஸ்ட்டு பார்க்குக்குள்ளே தான் போனாங்க. நாங்கள் வந்து இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லேக் பக்கம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்க்கில் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். லேக்கில் பார்த்தோன்னா இது சம்மர் டைம் அப்படின்றதுனால தண்ணி வந்து நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. கீழே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் தெரிகிற அளவுக்கு நல்லா குறைஞ்சிருந்துச்சு தண்ணி. அப்புறம் மீனுமே வந்து நிறையா இருந்துச்சு. மீன் அதோட குஞ்சுகளோடு அப்படியே இருந்தது, நிறையா இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்கள வந்து பார்க்குக்கு போகாமல் கொஞ்சம் நேரம் இங்கே நின்று பார்க்க வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நைட் டைமில் போய் அந்த பக்கம் பார்க்கில் விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ வந்து நடக்க மாட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் நேரம் இவங்களை நடக்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருக்கு சரி. இங்க பாரு பெருசு இங்க பாரு பெருசு. இங்க பாரு அதோட குட்டிகளுங்க, அதோட குட்டிகளை பாருங்க. ஆமா ஆமா பெரிய மீனோட குட்டிகள். நீ சாப்பிடாம இருக்கு, வேற எதுனா நேரம் சாப்பிட்டு இருக்கோம். டாடா இது எங்க இருக்கு? ஏய் ரெண்டு சமயம் அங்க ஓடியா அங்க பாரு, 2 இருக்கு பாரு. அங்க பாரு, அங்க ஒன்று போகுது பாரு. Mama,
அங்க பாரு எப்படி ஸ்விம் பண்ணு பாரு. அங்க பாரு ஸ்விம் பண்ணு பாரு. கொஞ்ச நேரம் அங்கே நின்று அந்த மீன் வாத்து இது எல்லாமே பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்து போகலான்னு பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம். இது வந்து நல்ல பெருசு, நல்ல வாக்கிங் போகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே தான் வந்து வருவாங்க. நல்ல ஒரு பெரிய பிளேஸு, நல்ல தாராளமாக நடந்துட்டு வரலாம். இந்த பசங்க வந்து பாதி தூரத்துக்கு மேலே நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து அங்கே பார்க்கில் போய் விளையாடணும் அந்த மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. இந்த லேக் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையாரெலாம் கரைக்கிறதுக்கு வருவோம்ல, அது வந்து இங்கே தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ விநாயகர் கரைக்கிறதுக்குனே வந்து தனியாக ஒரு சின்னதாக ஒரு இது வந்து கட்டி விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து கரைவாங்க. அது வந்து அப்போ கரைப்பாங்க. இது வந்து அப்படியே நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. நம்ம இந்த பக்கம் வந்து மெயினாக பார்க்கு, இந்த லேக் இந்த பக்கம் வந்திருக்கோம். அப்படியே ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் வேறு கேட் இருக்கும். அந்த பக்கம் போனோம் அப்படின்னா இந்த விநாயகர் கரைக்கிறதுக்கு உள்ள இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் குட்டீஸை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியல, பார்க்கு பக்கமே கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி எவ்வளோ நேரம் உங்களுக்கு விளையாடணுமா விளையாடுங்க அப்படின்னு. நான் 8 o'clock வரை ஃபுல்லாக டைம் இருந்துச்சு, நமக்கு வந்து 6 o'clock தான் இருந்துச்சு. அதனால் நல்லா விளையாட வைக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அம்மா அப்பா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க அப்படின்லாம் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமே நம்ம விளையாட்டு டைமாக தான் இருக்கும். நம்ம நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அந்த விளையாடுற இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. விளையாடுறதுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம ஜென்ரேஷனில் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இன்னும் இருந்துருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்திருப்போம். பட் அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம அந்த டைமை வந்து நல்ல ஜாலியாக விளையாட்டில் தான் நம்மளுடைய பொழுதுபோக்கே போச்சு. நம்ம ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்க்க போனால். அதே மாதிரி கால் வை. சம்ரோ இப்போ நீ பேக் ஒன்று வாங்க. சம்ரோத் கனி சரி ஜெய் அதை தூக்கிவிட. சம்யோ வெரி குட். கமான் ஜெய். ஜெய் ஜெய் கமான். சரி போய் அவனு பிடி பிடி. இரு வேணாம் விடு வேணாம் விடு. ஜெய் கமான். Wow, Tanu baby. Hey,
பசங்களை வந்து நல்லா ஆசைத்தீர விளையாட வச்சாச்சு. ஏன்னா 8 o'clock போல் வந்து விசில் ஊதிடுவாங்க க்ளோசிங் டைம் அப்படின்னு. அந்த விசில் ஊதுற டைம் வேறு அவங்கள விளையாட வச்சோம். நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுமே கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வரலான்னு இந்த பக்கம் வந்து பசங்களுக்கு காமிச்சிட்டு, ஏன்னா லைட் போட்டுட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பக்கமே வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி மல்லேஸ்வரம் போயிட்டோம். போயிட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பசிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து எல்லாரோட ஆப்ஷனும் மெயினாக இருந்துச்சு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாண்ட்விட்சு, பீஸா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மசாலா தோசை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விலாகுமே வந்து முடியுது. இந்த விலாகில் வந்து சும்மா பசங்க கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணது, அவங்களோட ஹாப்பினஸ், இதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய். போதுமா?